ரீசெண்டாக ஒரு 22 இயர் மேல் ஜென்சி பேஷண்ட் வந்து எனக்கு வந்திருந்தாரு அப்நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட. நான் பார்த்துட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவியா இல்லை ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதுக்குமே கிடையாதுன்னு சொன்னார். எனக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. சரி இவனோட ஹிஸ்ட்ரி சொல்லுன்னு கேட்கும்போது பாஸ்ட் 1 இயராக பல்கிங் டயட்காக ப்ரோட்டீன் பவுடர் கன்சியூம் பண்ணிக்கிறாரு. இந்த ப்ரோட்டீன் பவுடருக்கும் இந்த லிவர் அப்நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா அந்த பேப்பர்ஸ்ல என்ன இருந்துச்சுன்னா, புரோட்டீன் பவுடருக்கு யூஸ் பண்ற அந்த பிளான்ட் பேஸ்டில் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தி அதை வந்துட்டு புரோட்டீன் பவுடரை கன்வெர்ட் பண்ணும்போது அதனால இந்த அப்நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே நான் ப்ரோட்டீன் பவுடர் நல்லதா கெட்டதா சாப்பிடலாமா வேணாமா அதுக்குள்ளே நான் வரல. பட் ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி அப்நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பல்கிங் டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆல்சோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இயற்கையாகவே உங்கள் லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மஞ்சள் மிளகு போன்ற பொருட்களை உங்களுடைய உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க.